தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நேற்றைய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படிங்கிறது ஆளுநருக்கு எதிரானது அமைந்திருந்தது. ஆளுநரின் செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு சட்ட விரோதமாக இருக்கிறது. ஏன் அவர் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை அப்படின்ற கேள்வியும் வைத்துவிட்டு அந்த தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆளுநருக்கென்று எந்த விதமான வீட்டோ அதிகாரமும் கிடையாது. அமைச்சரவையினுடைய முடிவுகளுக்கு அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறத பார்க்கிறோம். இதில் ஆளுநர் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஏன் வைத்திருந்தார், எந்த பதிலும் சொல்லாமல் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பாமல், அந்த கால தாமதம் எதனால் நிகழ்ந்தது அப்படிங்கிறத தான் ஒரு மையப்புள்ளி ஒரு முக்கியமான கேள்வியாக வைத்திருந்தது நீதிமன்றம் அப்படின்றத பார்க்கிறோம். இது ஆளுநருக்கு பின்னடைவு அப்படின்னு பலர் விமர்சகர்கள் சொல்றாங்க. முதலமைச்சர் இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்குமே அதோடைய உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய விஷயம். நம்மளுடைய ஜனநாயக போராட்டம் இன்னும் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆளுநர் பதவியே இருக்கக்கூடாது, அவர் ராஜினாமா பண்ணணும், அல்ல அவரை திரும்ப பெறணும் அப்படின்னும் திமுக தரப்பிலிருந்தும் ஆதரவாளர்கள் பலருடைய குரலையும் கேட்க முடிகிறது. இல்லை, இந்த புறத்தில் இருக்கவங்க இல்லை, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்க, கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போவாங்க, அப்போ தெரிய வரும் உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்தரப்பினரும் வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு கரும்புள்ளி அப்படிங்கிறது ஆளுநருடைய இந்த செயல்பாட்டின் மீதான இந்த கரும்புள்ளிங்கிறது தேவையான ஒன்று தானா, இல்லை இது உண்மையிலே கரும்புள்ளி தானா அப்படின்றது தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோட அரங்கில் 2 கருத்துரையாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஒருவர் பாஜகவிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜி. மற்றொருவர் அரசியல் விமர்சகர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள், வணக்கம். தமிழ்வேந்தன் சார், இது என்ன வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படின்னு எப்படி இதை பார்க்க முடியும்? இது வெறும் இந்த 10 மசோதாக்களுக்கான ஒப்புதல் சம்பந்தமான ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். இதற்கு அவர் ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. இனிமேலும் எந்த சட்டப்பேரவையில் என்ன பண்ணாலும் திரும்பி ஆளுநர்கிட்ட போய் தானே ஆகணும். இது ஏதோ ஆளுநர் பதவியே இல்லாத அளவிற்கான ஒரு வெற்றியாக இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சரியாக இருக்குமா? அரசியலும் 75 ஆண்டுகளாயிட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஏற்றி நம்மளும் ஒரு ஸ்டேட்டாக அங்கீகரித்து குடியரசு ஆகி 75 ஆண்டுகளில் இப்படி ஒரு தீர்ப்பை ஆளுநருக்கு எதிராக எந்த உச்சநீதிமன்றம் வழங்கவில்லை. இதுவரைக்கும் இந்திய நாட்டிலேயே ஒரு ஆளுநரை இந்த அளவுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் கடிச்சதே கிடையாது. நீங்கள் நாட் பொலிட்டீஷியன், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், நாட் பொலிட்டீஷியன், ஓவர் இப்போ ரெப்ரஸன்டேட்டிவ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். தட்ஸ் ஒய் அங்கே நடக்கிற ஒரு தபாலை கொண்டாந்து கொடுக்குற அளவுக்கான மரியாதை தான் அங்கே உங்களுக்கு. நீங்கள் அங்கே உள் விவகாரத்தில் தலையிட்டு மாநில அரசோட சுதந்திரத்தை பறிக்கிறீங்கன்னு. எனக்கு நேரம் மட்டும் கொடுத்துருங்க. இந்த 10 மசோதாக்களில் ஒன்றாவது பெருவாரியான மக்களுக்காக இருக்குது. இது ஒரு பண முதலைகளுக்கு சாதகமான ஃபேவரட்டான ஒரு மசோதாக்கள்லாம் நீங்கள் மறைச்சு உட்கார்ந்துருக்குதுல அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மசோதா, அப்படியே நிர்வாகத்தையே அப்படியே நிறுத்தி வச்சு விடும், நிர்வாகமே பண்ண முடியல, அந்த மாதிரியான மசோதாவும் எதுவும் இல்லையே. அதாவது ரொம்ப 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 ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களுக்கு நலன் பயக்கிற விஷயங்கள். தமிழ்நாட்டில் புதிதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட திருத்த மசோதா. சித்த மருத்துவத்தை என்டர்டைன்மெண்ட்ங்கிறது தமிழ்நாடு அரசு சொல்லுது. இது என்ன பெரிய பணக்காரங்க சம்பாதிச்சுட்டு போறதுக்காக உள்ளதா, இல்ல வேற ஏதாவது ஆளுங்கட்சி சம்பாதிக்கிறதுக்காக திட்டம்? பிரச்சனை அது இல்லை சார். அது எல்லா மசோதாக்களுக்குள்ள இருக்கக்கூடிய காமனான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம். இன்னொன்னு, எல்லா பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயுமே போய் கவர்மெண்டே தான் அங்க இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணணுங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த சாராம்சம். வேந்தராக முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்ற இந்த 3 புள்ளிகளுக்குள்ளதான் இந்த மசோதா எல்லாமே வருது. நீங்க வேந்தரா இருந்துகிட்டு போதும். அடுத்த விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கான மசோதா இல்ல, அதுல எல்லாமே திருத்த மசோதா. ஏன்னா அது எல்லாத்துலயும் இந்த விஷயம் இருக்கு. ஃபார்மேட் வச்சிருக்கீங்க, இந்த விஷயங்கள் தான் இருக்கு. ஃபார்மேட் வச்சிருக்கீங்க. அதுல நான் ஒரு ஆல்டர்னேட் கொண்டு வர்றாங்க கவர்மெண்ட், மாநில அரசு ஒரு சிறு மாறுதல்களை செஞ்சு இதை இப்படி கொண்டு வந்தா நாட்டுக்கு நலம் பயக்குன்னு நீங்க உட்கார்ந்து கேட்ட போறது. நீங்க இதேதான் மேடம் கன்கரண்ட் லிஸ்ட் சார். கல்விங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட். அதுல தலையிடறதுக்கான அதிகாரம் ஆளுநருக்கு நிச்சயமாக இருக்கு. மகளிர் பல்கலைக்கழக திருத்த மசோதா
எவ்வளவு ஒரு உயர்வான உங்க அன்னை தெரேசா அவங்க பேர்ல உள்ள நீங்க பல்கலைக்கழகம் பேரை ஒரு விஷயத்த வச்சு நீங்க ஒரு சொல்லாதீங்க. விஷயத்த உள்ள சாராம்சத்தை வச்சு சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து இதை ஃபுல்லாவே கான்ட்ராவா கேட்கணும் முடிவு எடுத்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆன்லைன் சட்டம் தடை ரம்மி சட்டம் இருக்குல்ல, இடைக்கால மசோதா எடப்பாடி பழனிசாமியோட இவங்க ஒன்னா கூட்டணியில் இருந்த போது கையெழுத்திட்டார். அப்ப அது தப்பா தெரிஞ்சுது. அதே நிரந்தர தடை சட்டம் கேட்ட போது திமுக அரசு கேட்ட போது அது உங்களுக்கு சரியா தெரிஞ்சுதா? அப்ப சரி, இப்ப வந்து மட்டும் விளையாடலையா சார்? ஏங்க, இது வரைக்கும் சுப்ரீம் போயிட்டு கோர்ட் இருக்கு சார். இது இது வந்து வரைக்கும் இது போயிட்டு இருக்கு புதர்க்கமான சார். பேச்சு இது. இல்ல நீங்க சுப்ரீம் சொல்லுங்க. கோர்ட் அதாவது போய் இல்ல எல்லா சுப்ரீம் கோர்ட் நீதிமன்ற சொல்லுச்சு. தீர்ப்பையும் இந்த அளவிற்கு திமுக பாராட்டுமா? உச்ச சுப்ரீம் நீதிமன்றம் கோர்ட் பல தீர்ப்புகளை சுப்ரீம் கொடுத்திருக்கு கோர்ட் சார். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் பல சுப்ரீம் தீர்ப்புகளை கோர்ட் கொடுத்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் பி கிளியர். இதெல்லாம் நீ இப்படி உட்கார்ந்து ஒன்னு மசோதாவை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அல்லது திருப்பி கவர்மெண்ட் கொடுத்துருங்க. உங்க டிராயர்ல போட்டு பூட்டி வச்சுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட். இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க திருப்பி அனுப்புவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அனுப்புங்க. இதை நாங்க ஏத்துக்கலங்க, இந்த மசோதா நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. ரைட். ஆனா நீங்க எதுக்கு டிராயர்ல வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? ரைட். நம்ம கேள்வி ஒரே ஒரு क्वेश्चन. என்னோட ஒரே நேரேட்டிவ், ஒரே புள்ளி. ஓகே சார், நியாயமான ஒரு கேள்விதான். அதாவது இரண்டாவது முறையாக ஃபர்ஸ்ட் தடவை நீங்க அனுப்புறீங்க, ரெண்டாவது தடவை உடனே நிறைவேற்றி அவங்க அனுப்புறாங்க. அப்போ அது ஒண்ணு நீங்க உடனே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், இல்லையா வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். இவ்வளவுதான் ஆர்டிகல் 200ல ஒரு வழங்கப்பட்ட வாய்ப்பு ஆளுநருக்கு. ஆனா அதை மீறி அதை ஒண்ணுமே பண்ணாம அதை வைத்திருக்கிறது அப்படிங்கிற இடம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய கரும்புள்ளி தான் அவரோட செயல்பாட்டின் மீது எழுப்பக்கூடிய கேள்வி தானே. அதை தானே இப்போ இன்னைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு ஹைலைட் போட்டு காட்டிடுச்சு. இன்னைக்கு வந்து அதை திமுக கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குதானே. திமுகவில் கொண்டாடுறதுக்கு அதுக்கு ரீசன் கிடையாதுங்க. வேந்தர் பதவி கிடைக்க போகுது, அது மூலம் பெரிய பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கலாம். இதுக்கு தான் அவங்க கொண்டாடுறதுக்கான ரீசன் அது சார். அரசே அவங்க கையில தான் சார் இருக்கு. இது ஒண்ணுதான். அது அதையும் விடுவானே, ஏன் அதையும் விடுவானே, அதுவும் சம்பாதிக்கலாம்ல. இந்த சைட் பண்ண கல்வி இன்னைக்கு மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மாட்டேன்றாங்க. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினா அவங்களோட 38,000 கோடி வருமானம் போயிடும். சிபிஎஸ்சி பள்ளி வருமானம் போயிடும். கல்லையும் அனுமதிக்க மாட்டேன்றாங்க. கல் உள்ள வந்து டாஸ்மார்க் வருமானம் போடும், அவங்களுக்கு மறைமுகமாக வருமானம் போகும். இதெல்லாம் திமுக ஒரு கட்டமைப்போடு தான் செய்வாங்க. இது ஒன்றும் கொண்டாடுறதுக்கான பெரிய இது கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சென்னாரெட்டி அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பனிப்போர் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதா ஒரு தீர்மானம் இதேமாதிரி சட்டசபையில் நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தான் வேந்தர்னு. அது பெரிய விஷயமா போயிடுச்சு. சென்னாரெட்டிக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி சண்டை வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அந்த சாப்டரில் போக விரும்பலை. அப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் வேந்தராக யார் இருக்கணுன்றாரு? கவர்னர் தான் இருக்கணும்னு தீர்மானம் சொன்னார். அந்த வாய் எங்கே போச்சு? இந்த வாய் என்ன சொல்லுது? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுங்க. ஏன்னா இவங்க எப்பவுமே டபுள் கேம் மாரில் கில்லாடிங்க. இவங்க இருக்கப்ப ஓய்வூதிய திட்டம் வந்து அதிமுக அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறது. நாங்கள் வந்தவுடனே கவர்மெண்ட் எம்ப்ளாய்கள்லாம் ஓய்வூதிய திட்டத்தை உடனே பழைய ஓய்வூதியம் உடனே அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ப்ளஸ் ஒரு 10 லட்சம் சொல்லி ஒரு 15-20 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு ஜாக்டோ ஜியோ டெய்லி கேட்குறான், உனக்கு ஓட்டு போட்டனே ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி டெய்லி வந்து எங்களை பார்த்தீங்களே, டெய்லி வந்து எங்கள் போராட்டத்துக்கு வந்தீங்களே, டெய்லி எங்கள் போராட்டத்துக்கு வந்தீங்களே, இப்போ கூப்பிட்டு பேசக்கூட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி ஜாக்டோ ஜியோ ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. கவர்னருக்கு என்ன அதிகாரம்? சரத்துக்கு 200 படி ஒரு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றி நீங்கள் அனுப்பிச்ச உடனே அதை அவர் பார்க்கணும். அதில் திருத்தங்கள் இருந்தால் அவர் திருப்பி அனுப்புவார். திருத்தங்கள் நீங்கள் திருப்பி அனுப்பிச்ச பிறகு கம்பல்சரி அதை அவர் ஏற்றுக்கணும். இதில் மாற்றம் இல்லை. அவர் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து, இந்திய இறையாண்மைக்கு எதிராக அந்த தீர்மானம் இருந்து, இந்திய பாதுகாப்புக்கு ஒரு இறையாண்மை இருந்து அவரால் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு கண்டிஷன் இருந்தால்தான் அதை ஜனாதிபதிக்கு அனுப்புவார். இதில் வந்து 2வது வாட்டி அனுப்புகிறப்ப ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் இதான் வேர்டு. இது இப்படிதான். இல்லை இருங்க, முழுசா சொல்ல விடுங்க. 200 சரத்துப்படி இன்றைக்கு வரையும் நம்மளுடைய கவர்னர் ரவி அவர்கள் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் செயல்படுத்தியிருக்காரு. இப்பதான் சுப்ரீம் கோர்ட் உள்ள சொன்னதா இல்ல மத்திய அரசு சொன்னதா? கான்ஸ்டியூஷன் சொல்றது, மத்திய அரசு சொல்றதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எல்லாமே சட்டப்படி தாங்க செய்ய முடியும் இந்த நாட்டுல. நல்லா கேட்டுக்கங்க. இப்பதான் ஒரு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இப்பதான் கால நிர்ணயம் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அது எப்படி சார்? பாஜக ஆளா எங்கெங்கெல்லாம் வந்து ஆட்சியில் இல்லையோ அந்த மாநிலங்களுக்கு மட்டுமே இப்படி எல்லாம் பிரச்சனை வருது. அது நீங்க அவங்கள தான் போய் கேட்கணும். இல்ல அப்ப நீங்க அவங்கள தான் போய் கேரளா எதிர்த்து போறாங்க, தெலுங்கானால போடுறாங்க கேஸ், பஞ்சாப்ல ஆல்ரெடி கேஸ் ஜெயிச்சு, கேரளால முகமது ஹாரிகான் இருக்கிறப்ப பிரச்சனை வந்தது. இன்னைக்கு வந்து அது எப்படி? அப்ப நீங்க கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவங்க செயல்படுறாங்களா இல்ல அவங்கள வேற யாராவது ஏக்குறாங்களான்றதுல பிரச்சனை. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. பன்வாரிலால் இவர் நம்ம சுஜித்தின் பர்னாலா மாதிரி எல்லா கவர்னர் வேணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். சுஜித்தின் பர்னாலா மாதிரிலாம் மயிலிறலாம் வருடம் மாற போற கவர்னர்ஸ்லாம் நம்ம இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு டிஎன் சேஷன் வந்த பிறகுதான்
தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பவர் இருக்குன்னு அவர் வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி எவ்வளோ தேர்தல் ஆணையர் இந்தியாவில் இருந்தாங்க, அவங்களாம் சொன்னாங்களா வெளியில்? அவருடைய பவர்ஸ் எனக்கு சட்டம், இந்த சட்டம் இவ்வளவு பவரை எனக்கு வழங்கியிருக்கு, இந்த பவரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அம்பேத்கர் கோட்டை வந்து நீதிபதி அதெல்லாம் யாருமே தாண்ட முடியாதுங்க. எவ்வளவுதான் அரசமைப்பு சட்டங்கள் வந்து நல்லதா இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர் சரியில்லைன்னா அது மோசமானதா. அம்பேத்கர் கூட ஒத்துக்கிறேன், அந்த இது நான் படிச்சிருக்கேன், அது ஒத்துக்கிறேன். நான் சொல்ற ஒரு விஷயம் அந்த ஒரு கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழக நான் சொல்றது நீங்க முழுசா உள்வாங்க. தயவுசெய்து 2 நிமிஷம் பேச விடுங்க. நீங்க கொஞ்சம் பெரிய ஃப்ரீயா உங்களுக்கு புரியும். இன்றைக்கு வரையும் அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதுக்கோ அது செஞ்சுட்டார். இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, 90 நாளுக்குள்ள நீங்க முடிவு எடுக்கணும் இனிமேல். இப்பதான் கால நிர்ணயம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து நான் பாஜகவா இல்லாம தனிப்பட்ட நபரா நான் எனக்கு அதுல ஒரு முரண்பாடு இருக்கு. 90 நாளுக்குள்ள நீங்க பண்ணணும்ன்ற ஆர்டர் அவங்க எப்படி போட முடியும்? பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா மாநிலங்களும் மக்களவையும் நிறைவேற்றி அது சட்டமான பிறகுதாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது. சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதா நீதிபதிகள் இருக்காங்க தவிர சட்டத்தையே தன் கையில் எப்படி நீதிபதி எடுப்பாங்க? இப்போ ஒரே சட்டம் ஆகுதுன்னா, இப்போ மாநில லெவலில் இப்போ மாநிலத்தில் ஒரு ஒரு தீர்மானம் போட்டு சட்டம் ஆகுனா அதுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறாங்க? கவர்னர் கொடுக்கணும். கான்ஸ்டியூஷன் அதான சொல்லுதா? சென்ட்ரலில் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் ஆகுது. இப்போ வக்பு சட்டம் வந்துச்சு, மாநிலவை மக்களவை 2த்தையும் நிறைவேற்றி ஜனாதிபதி முர்மு அவர்கள் வந்து சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இப்போ சட்டம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சட்டமாகிறதுக்கான இறுதி வடிவத்தை கையெழுத்திருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து கவர்னருக்கும் ஜனாதிபதி தான் இருக்கு. கையெழுத்து போடலன்னா என்ன சொல்லுவாங்க மத்திய அரசு? அதெல்லாம் அடுத்த கதைங்க. நான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் அடுத்ததுக்கு வாங்க. நான் சொல்றத முழுசா உள்வாங்க. நீங்க முர்மு பத்தி பேசினா 1 மணி நேரம் பேசலாம், அது அடுத்த கதை. அப்போ 142 அதிகாரத்தை பயன்படுத்தி, என்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை நீங்க உடனே 10 மாசம் நிறைவேற்றுற மாதிரி நீங்க வச்சுக்கங்கன்னு சொன்னா, நாளைக்கு என்னோட முழு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை வச்சுக்கங்கன்னு அவங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சார், இது உடனடியா ஒன்றும் சொல்லலையே. இதுக்கு நடுவுலயே வந்து இந்த வழக்கு விசாரணையில நடக்கும் பொழுது இந்த பிரச்சனையை நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கங்க, இதுல காலதாமதங்கிறது தவறு, இதை நீங்களா முடிக்கலைன்னா நாங்க தலையிட வேண்டி வரும். இதுக்கு முன்னாடியே அப்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இந்த வழக்கு விசாரணை போது சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கும் உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை சொல்லி சீக்கிரம் அதை முடிக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ உச்சநீதிமன்றம் சொல்றது வந்து நான் எதையுமே சொல்ல, இந்த தீர்ப்பை பற்றி நான் எந்த ஒரு விமர்சனம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை யாரும் விமர்சிக்க கூடாது. நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கால நிர்ணயன்றதை இப்ப பிக்ஸ் பண்ணது தான். இதை கூட அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்தது என்னன்னா, மாண்புமிகு கவர்னர் அவர்கள் வந்து இதை 1 மாசத்துக்குள்ள இந்த 10 மாசம் நிறைவேற்றி நீங்க சைன் பண்ணி அனுப்பணும்னு தான் அவங்க சொல்ல முடியும் தவிர, அந்த அதிகாரத்தின் தன் கையில எப்படி நீதிபதிகள் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது சிறப்பு அதிகாரம்ன்றாங்க. இதுவரையும் அந்த அதிகாரத்தை 2 முறை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து அது எமர்ஜென்சி விடுங்க. இப்போ சொல்கிறேன், இப்போ லேட்டஸ்ட்டாக பேரழிவாளர்லேருந்து 7 பேர் தூக்கு தண்டனை வந்து, அப்போ வந்து ஆளுநர் வந்து ஒரு ஃபைலை வந்து கிடப்பில் போட்டது இது மட்டும் கிடையாது. எவ்வளோ ஆளுநர் மாறிட்டாங்க, இங்கே எவ்வளோ ஆட்சி இங்கே மாறி இருக்கு. ஆனால் வந்து 142 அதிகாரத்தை லாஸ்ட்டாக உச்சநீதிமன்றம் பயன்படுத்திச்சு. உடனே பயன்படுத்திட்டாங்களா? பேரழிவாளருக்கு வந்து 7 பேர் தூக்கு தண்டனை நாங்கள் உடனே விடுதலை பண்றோம், யாருமே டிசிஷன் எடுக்கல பண்ணாங்களா? இதுக்கு இடையில அந்த ஃபைல் அங்கேயே இருந்துச்சு. ஒரு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுனா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள். அந்த முடிவில் நீங்க வந்து எப்பயுமே ஒரு இதை போட்டுட்டு முடியாது, காலதாமதம் நிறைவேற்றவே மாட்டேன்னு உட்கார்ந்துருந்தா, கிட்டத்தட்ட 9 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பல்கலைக்கழகங்களோட நிலை என்ன, அங்க படிக்கக்கூடிய மாணவர்களோட நிலை என்ன, இப்ப அத பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல தானே இன்றைக்கு நீதிமன்றத்தை கொண்டு போய் தள்ளி. நீங்க கேக்குற அல்டிமேட்டா அந்த 9க்கு அவங்க குறை சொல்றதெல்லாம் கிடையாது. பேர் அன்னை தெரசா பேர் வச்சிட்டோம், ஜெயலலிதா பேர் வச்சிட்டோம், பேர் வச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிருமா? அல்டிமேட்டா அவங்க எந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்கன்னா, வேந்தரா ஆளுநர் இருக்கக்கூடாது, வேந்தரா தமிழக முதலமைச்சர் இருக்கணும். இதுதான் வந்து அவங்களோட 9 பல்கலைக்கழகங்களுக்கான முக்கிய சாராம்சமே. அதுதான் குஜராத்லயே இருக்கு சொல்றேன். இருக்குங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கு கூட தெலுங்கானா கேட்டு இருக்காங்க. நம்ம இந்த கேஸ படி தாங்க பேசணும். அதை வந்து கவர்னர் வந்து அவருக்கான அதிகாரத்தை விட்டு தர அவர் தயாராகல. 2வது வந்து இந்த வேந்தர்ன்றது பொதுவான ஆட்களாக ஒருத்தர் கொண்டு வந்ததான் கல்வித்துறை மேம்பட முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ மாண்புக்கு ஆளுநர் வந்து மெதுக ஆளுநர் இங்கே வந்ததுலேருந்து எதனா ஒரு வேந்தர் நியமனத்தில் இத்தனை கோடி வாங்கினாரு, இத்தனை கோடி வந்து லஞ்சம் வாங்கிட்டு இது பண்ணியிருக்காரு, பணத்தை வாங்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு போடுறாரு, அந்த மாதிரி எதனா ஒரு சர்ச்சைகள் இருக்கா? இனிமேல் வரும். இனிமேல் இவங்க பண்ணிட்டாங்கல்ல, இனிமேல் வந்து 10வது ஃபெயிலானவன், 12வது பாஸ் பண்ணாதவன், டிகிரி அறகுறையாக படித்தவர் எல்லாத்தையும் பணத்தை வாங்கிட்டு ஒரு கௌரவ ஹானரி போஸ்ட் மாதிரி வேந்தர் ஆக்குவாங்க. அப்போ
பல டிகிரி படிக்கிறவன், டாக்டரேட் படிக்கிறவன், பிஹெச்டி முடிக்கிறவன், இவங்க எல்லாத்துக்கும் கீழே வந்து ஒரு வேந்தரா இருக்கவருக்கு என்ன மாதிரி கல்வி தகுதின்றதை தமிழக அரசு சொல்லுமா? இப்போ தமிழக அரசு ஒரு வேந்தரை நியமிக்கிறதுக்கு வேந்தர் நியமிக்கணும்னா இவ்வளோ பெரிய கல்வி தகுதியில் இருக்கணும். இப்போ கூட என்இசி ஆக்ட் கொண்டு வந்தாங்களோ, அதெல்லாம் கரெக்டாக தானே சார் பண்ணுவாங்க. இவ்வளோ நாளாக அந்த சர்ச் கமிட்டியில் இருந்தவந்தெல்லாம் சரியாக செயல்பட்டதானே இருந்தாங்க. இப்போ யூஜிசி ரெப்ரசன்டேஷன் வரணுன்ற அந்த இடத்துல தானே சிக்கல். பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப்ல போய் என்ன சொன்னார்னா, பழைய காட்சியை சொல்றாரு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு வேந்தர் பதவிக்கும் 10 கோடி ரூபா வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் கடந்து போயிட்டார். அது இங்க பெரிய பேசும் பொருளாகல, கடந்து போயிட்டார். அப்ப வேந்தர் பதவிகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்து எவ்வளோ பேர் வர ரெடியா இருக்கிறாங்க. அவங்க பணம் வாங்கிட்டு அந்த பதவிக்கு வந்த பிறகு அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறத பார்ப்பாங்களா, கல்விக்கான தொண்டை செய்வாங்களா? இதோட கிடுக்குப்படியே தான் கவர்னர் அவர் வச்சிருந்தாரு. இப்போ இவங்க வந்துட்டு சித்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கல, அந்த பல்கலை அதெல்லாம் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சுக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வேந்தர் ஆகணுன்றது தான் சொல்லுது. அதையும் அவர் வந்து அவருக்கு உட்பட்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல தான் அவர் இருந்தார். அந்த அதிகாரம் இனிமேல் உங்களுக்கு இல்லை. இனிமேல் வர இந்த ஃபைல் நாங்கள் ஓகே பண்ணிட்டோம். இந்த எல்லாம் 9 இது வந்து நாங்கள் வந்து ஓகே பண்ணிட்டோம், சட்டமாகும். இனிமேல் வரத்துக்கு 90 நாட்களுக்குள்ளே பண்ணணும். ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கலன்னா திருப்பி அனுப்புறதுக்கு அடுத்த 1 மாதம், அதுக்கு முன்னாடி ஜனாதிபதிக்கு அமிச்சிங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது நம்ம வரவேற்கிறோம், ஏன்னா சொல்லிட்டாங்க. ஆனால் இது நீதிபதிகள் அவர் சொல்கிறத அப்படியே வந்து இந்த மத்திய அரசாங்கம் ஏற்றுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா? ஏன்னா நீதிபதிகள் இருங்க நான் சொல்ல முடிக்கிறேன். இது வந்து சட்டமானாதான் அது வந்து மத்திய அரசு ஏற்றுக்க முடியும். இது வந்து நீதிபதிகள் சொல்றாங்க, நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ நம்ம இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து என்ன போவாங்க, பெஞ்ச் போவாங்க. இப்போ என்ன போவாங்க, அப்பீல் போய் 5 அமர்வோ 7 அமர்வோ போறப்ப எந்த வாதங்களை முன் வைப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து 90 நாட்குள்ள முடிக்கணும் அப்படின்றத சட்டத்தை நீதிபதிகள் சொல்ல முடியாது. பார்லிமெண்ட்ல 2 பில்லும் பாஸ் பண்ணி சட்டமானதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்ற வாதத்தை வைப்பாங்க. அதுதானே உண்மை. சட்ட திருத்தம் எல்லாம் ஒண்ணும் சொல்லலையே அவங்க. 90 நாளுக்கு முடிக்கப்படும் கான்ஸ்டிடியூஷன் உள்ள வரீங்க. இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. நீதிபதிகள் சட்டத்தை போட முடியாதுங்க, இம்ப்ளிமெண்ட் தாங்க பண்ண முடியும். ஒரு நீதிபதிகளா இருக்கவங்க சட்டத்தை போட முடியாது. இப்ப நீங்க நீதிபதி சொல்லிட்டாரு 90 நாளுக்குள்ள பண்ணணும், ரைட், ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து பார்லிமெண்ட்ல வைக்கணும். இதை வச்சு விவாதம் நடத்தி, ஏன்னா இது நாள் வரையும் சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள் வரையும் as early as possible தான் இருக்கு. இன்னைக்கு வரையும் சட்டத்துல அதுதான் இருக்கு. சட்டமாகல, தீர்ப்பு தான் இது, சட்டமாகல. அது சட்டமானால் மட்டும்தான் அது வேல்யூ. அப்ப இதுல வேல்யூவே இல்லையே தமிழ்வேந்தன் சார், என்ன கொண்டாட்டம்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வேல்யூவே இல்லையே. நிஜமாவே அவர் சொல்றது வேலிட் பாயிண்ட் தானே. சட்டமாக ஒரு இது வந்து அவங்களுடைய வந்து அப்சர்வேஷன் உத்தரவு எதா இருந்தாலும் அது அப்படியே செயல்படணும். உடனே இங்க திருத்தம் வரணும், திருத்தம் நாடாளுமன்றத்துக்கு போகணும். இது வந்து அதுதானே வழி இல்லையா? இங்க ஒருத்தர் இருந்துகிட்டு ஒரு மாநில அரசு கிட்ட இருந்துகிட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டு, குட்டி கலாட்டா பண்ணிட்டு, இல்லாதையும் பொல்லாதையும் பண்ணிட்டு, எதையுமே நடத்த விடாம பாண்டிச்சேரிக்கு அனுப்புனாங்களா கிரண்பேடியை, அந்த மாதிரி உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாருல, அதை சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு. நீ தொல்லை பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டேட், உனக்கு அது வேலையே கிடையாது. இதை சொல்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் உள்ளது. இது எப்படி சட்டமாவாதுன்னு சொல்றீங்க? ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சதே செல்லும் செல்லாதுன்னு சொல்றது கோர்ட்டுக்கு உரிமை இருக்கு. ஓட்டு நினைச்சுனா செல்லாதுன்றோம். அது வழக்கில் ஹரியானாவில் வந்து ஒரு மேயர் தேர்தலில் வந்து ஓட்டை திருத்தினாங்க. ஆமாம், சண்டிகர், எக்ஸாக்ட்லி. அப்போ வந்து சந்திரசூட்டைக்கு என்ன சொன்னார், யோ நாடா இது என்னையே அது அப்படின்னு சொல்லி அதை கலைச்சு விட்டாங்களா இல்லையா? நீதிபதிக்கு அது அரசை கேள்வி கேட்கும். அதாவது ஆமா ஆமா இருக்குமா, நீதித்துறை நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் 3 இருக்கு. இதுல நீதித்துறைக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. பாக்கி 2 துறை நீ எப்படி நடக்கணும்னு சொல்ற அதிகாரம் நீதித்துறைகிட்ட மட்டும்தான் இருக்கு. பட் நீதித்துறை கேள்வி கேட்க இவங்க 2 பேருக்கு அதிகாரம் கிடையாது. அது ஒரு தான் ஸ்பெஷலாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாடு அரசு போனது. இந்த 10 மசோதாக்களை இவர் நிறைவேற்ற விடாமல் எங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாருன்னு ஆன்லைன் ரம்மிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இது நீங்களே செஞ்சு நிறைவேற்ற வேண்டியது, அந்த கவர்மெண்ட்டுக்கு இது அங்கே உள்ள மக்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லக்குள்ள நீ ஏன் வச்சிருந்த டிராவல்னு கேட்டுச்சு. இதே 70 விடுதலை இருக்கு பார்த்தீங்களா, ராஜீவ்காந்தி அஃபெக்டட்ல அசாசினேஷன் 70, அதுவுமே இதே தான் லீட் பாயிண்ட் சொன்னாங்க. ஒன்று ஆனா அதுல அதாவது இந்த 2 வழக்குலையுமே ப்ரையர் போனது ஒன்னா இருக்கு. அதற்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடா தான் நீதிமன்றங்கள் போயிருக்கா. நீதிமன்றம் வந்து ஒரு கடைசியா வந்து அவங்க ஒரு கமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்க உங்களுக்கான தீர்ப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா இது எப்படி இருக்குன்னா அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று அடிப்பாங்க. அது எல்லா ஜட்ஜ்மெண்ட்லயும் பின்னாடி இருக்கும். ஏன்னா அது அடுத்த கேஸுக்கு இந்த கமெண்ட் சக்சஸா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நீங்க ஏன் ஆல் இண்டியா ரெக்கார்ட் எடுக்கிறீங்கல்ல, இந்த ஹைகோர்ட்ல இருக்குல்ல கேஸ் டீட்டெயில்ஸ் ஆர்டர் காப்பி, அதுல இது மாதிரி ஒரு நீதிபதி கமெண்ட் அடிச்சிருக்காரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி.
ஸோ அந்த கமெண்ட்டை நம்ம பாசிபிளாக எடுத்துக்கலாமேங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கமெண்ட் ஒன்று அடிச்சுட்டு தான் போவாங்க. அதுதான் இப்போ சொன்னது. இப்போ ஆளுநரை வந்து நீங்கள் சரியில்லை பதவி விலகுங்க அதெல்லாம் நீதிமன்றம் சொல்லவே இல்லை. பட் அது சொல்லலை. பட் யூ ஆர் ஏ நாட் கரெக்ட் ஃபிட் பர்சன். அவங்க கேட்குறது நியாயமான கோரிக்கை. இப்போ இதில் ஒன்று வந்து நியாயம் இல்லாத கோரிக்கைன்னா நீதிமன்றம் தெரியாதா? இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு. என்னமோ ஆளுநர் அது நீதிமன்றத்தை விடுங்க. இப்போ இவர் சார் சொன்ன மாதிரி வந்து முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்ன விஷயத்திலேருந்தே மாறுபடுதா இப்போ இருக்க திமுக? அதாவது அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு. ஓகே, அந்த பிரேயர் இன்னைக்கு வரைக்கும் எடுப்படுது. அப்ப நடுவுல கருணாநிதி அவர்கள் நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு பேசினாரா? இல்ல வந்து ஜெயலலிதா அப்படின்றதுனால அதை மாத்தி மாத்தி பேசுறாங்களா? சொல்ல மாதிரி ரெட்டை நிலைப்பாடு, என்ன வேணா பேசலாம், எப்ப வேணா பேசலாம், மறந்துருமா, அவங்களுக்கா வேணும்னா ஆளுநர் வேணும், அவங்களுக்கா வேணும்னா ஆளுநர், எல்லாம் பண்பா எல்லாருமே சுஜித் பர்னாலா மாதிரி வேணும் அவங்களுக்கு. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க இருக்கிறீங்க ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் செய்யறீங்க இந்த நலனுக்கு. இந்த இப்ப இந்த நரேந்திர மோடி இருக்காருல்ல, இப்ப வந்து தூக்குப்பாலம் தூங்கினாரு, திரும்பி இறங்கலன்னு வச்சுக்கிடுங்க பாம்பன்ல, அது கிரீஸ் போட மறந்துருப்பாங்க, திருப்பி இறங்கும். நீங்க நல்லது செஞ்சா அப்ரிஷியேட்டட். இதுல என்ன இருக்கு? நீங்க என்ன என்னோட அண்டை எதிரி நாடா எனக்கு, இல்ல பங்காளியா நீங்க எனக்கு? நீங்க எங்க நாட்டுடைய பிரதமர் ஐயா, நீங்க நல்லது செய்யுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஊழல்ன்ற ஒரு பிரச்சனை துணைவேந்தர் நியமனத்துல வருது. இப்ப அதற்காக தான் அவர் அதை நிறுத்தி இருக்காருன்றது வந்து அவரே நிறைய பன்வாரிலால் புரோஹித் சொன்ன மாதிரி அப்பவே அது தெரிஞ்ச விஷயம். அது நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, ஒரு அதாவது அன்பிரடிக்டபிள் விஷயத்தை நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு கோர்ட்ல. ஒருவேளை நான் இப்படி போனா என்ன அவன் வெட்டிடுவானோ அப்படின்றதெல்லாம் சட்டத்துல இடம் கிடையாது. அன்பிரடிக்டபிள், அது ஹைப்போதெட்டிக்கல் இலூஷன். இது நடந்துரும், எனக்கு அங்க போனா என் தலை இடி விழுந்துரும். இதெல்லாம் யோசிக்கிற ஊழல ப்ரூவ் பண்ணாம இது ஊழல் நடக்கும். ஒரு கிரைம் நடக்காம நீங்க கிரைம் நடக்கும்னு எப்படி பேசுவீங்க? நடந்ததுதான் சொல்றாங்க. ஆரம்பிச்சா அவர் பன்வாரில் புரோஹித்துக்கு என்ன கதை இருக்குன்னு வரையும் நானும் பேசுவேன். அதெல்லாம் வாய வேண்டாம். அவரு போயிட்டாரு, அது முடிஞ்சும் போச்சு அந்த கதை. ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்த வந்து நடக்க போகுது, இதுல உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேக்குறேன். நீங்க வந்து ஒட்டு மொத்தமா இந்த மாநில சர்க்காரை வந்து இயங்க விடாமல் நெருக்கடி கொடுக்குறீங்க உட்காந்துக்கிட்டு. அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. நீங்க வந்து அவங்கள ஃப்ளூயண்ட், அந்த ஆர்டர் காப்பி இருக்கு, ஃப்ளூயண்டாவே நீங்க அவங்கள செயல்பட விடல, நீங்க எல்லாத்துலயும் போய் நின்று அவங்கள ஆஃப் பண்றீங்க அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு. இப்போ ஒன்றும் இந்த 10 மசோதானால அது தடை பண்ணதுனால ஆளுநருக்கு எந்த விதமான நீங்க கணக்கு சொன்னது நிறைய மசோதாக்கள். அப்பவே அவர் வந்து நடுவுலயே கிளியர் பண்ணாரு. இப்போ டோட்டலாவே 22 இருந்தது, அது 12 கிளியர் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு, 10 தான் இப்ப இருக்கு. ஆனா நீங்க என்னன்னா எதுவுமே அவர் சைன் போடல அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சரை மக்கள் மத்தியில திமுக கொடுத்தது நிஜம்தானே? அது தவறான ஒரு பிம்பத்தை தானே கட்டமைக்க முயற்சி. ஆன்லைன் நீங்க போடல, படாத பாடு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு? சுப்ரீம் கோர்ட் சொல்றத பேசுங்க, கோர்ட் சொல்றத பேச முடியும். அரசியல்வாதி சொல்றது எப்படி எல்லாத்துலயும் பேசுவீங்களா? நீங்களும் கேக்குறேன் நானு. நீட்ல மட்டும் மாத்தி மாத்தி பேசுறீங்க. நீட்டு கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பு தாங்க. ரைட்டுங்க. அதுல நீங்க மாத்தி தானே பேசுறீங்க. அப்படி பார்த்தா கச்சத்தீவு கொடுத்தது கூட as per law தான் கொடுத்தாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்தாங்க. ஆனா அதை திரும்ப கொடுத்து நீங்களே நீக்கணுங்கிறதுக்கான நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொண்டுட்டு தான் இருக்கும். அதாவது ஒரு காலகட்டத்துல ஒரு நெருக்கடி நிலை வரும். அன்னைக்கு இருந்த காலகட்டம் என்ன, அது உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன விட பாலிடிக்ஸ், அன்னைக்கு சீனாவோட நெருக்கடி என்ன இருந்தது, இங்க இந்திய நாட்டோட சூழ்நிலை எப்படி இருந்தது. சரி, ஒன்னு கொடுத்து ஆஃப் பண்ணிட்டு அதே அரபிக்கடல்ல எடுத்துட்டாங்க. உச்ச நீதிமன்றம் எல்லா தீர்ப்பையும் மதிக்குமா திமுக? அது சொல்லுங்க எனக்கு. என்ன சொன்னாலும் ஏத்துக்குமா, கொண்டாடுமா? திமுக இல்ல, நீதிமன்றம் ஒரு மெஜிஸ்ட்ரேட் சொன்னா நீங்க நானும் கேட்டுதான் ஆகணும். ஒரு குன்கா சொன்ன தீர்ப்பு தாமா ஜெயலலிதா உள்ள போனாங்க, முதலமைச்சரா இருந்தவங்கம்மா. நான் முதலமைச்சர் போக முடியாதுன்னு சொன்னீங்களா? அதுதான் கோர்ட், லைக் சுப்ரீம், சட்டம் மேலானது. தீர்ப்பு நீதிமன்றம் சொன்னா கேட்டு போமா. நீதிமன்ற தீர்ப்பை யாராவது விமர்சிச்சிருக்காங்களா? அதுக்கு அன்கிரிட்டிசிசம். நீங்க அரசமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறீங்க. அரசமைப்பு சட்டத்தை இயற்றி அவங்க எல்லாமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது நிறைய இதுல யோசிக்க வேண்டி இருக்கும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படின்றதுனாலதான் as soon as possibleன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இல்லைன்னா அவங்களே காலவரையறையை போட்டிருக்க போறாங்க. அவங்க அப்போ இதுல ஏதோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஒரு ஆளுநருக்கு அந்த ஒரு சலுகையை அரசமைப்பு சட்டத்தை இயற்றியவர்களே அந்த அப்பயே கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அந்த அரசமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய திமுக எப்பயுமே அதை பத்தி தானே நம்ம பேசுறோம். இன்னைக்கு வந்து நீங்க அந்த ஏரியாவுக்கு ஒரு சலுகை வழங்கல, அதை நீங்க எப்படி சலுகைன்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்க? as soon as possible சலுகை, அதுக்கு தமிழாக்கம் இல்ல. அங்க ஏதோ சலுகை, அது சலுகை இல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அது. மேடம், அதிகாரம் எல்லாம் கிடையாது, இங்க யாருக்கும் அதிகாரம் எல்லாம் கொடுக்கல.
இதுல வந்து அத்தாரிட்டி கிடையாது இந்த நாடு. இது வந்து ஜனநாயக நாடு. இங்க யாருக்கும் அதிகாரம், நீங்க அதிகாரி ஐஎம் நாட் சர்வன்ட் கிடையாது. எல்லாரும் இங்க அவங்க அலுவலர் தான், அவங்க வேலையை தான் பார்க்கணும். அதாவது ஒரு விஷயத்துக்கு பிரீத்திங் 200 பத்தி பேசுறீங்களே, ஆர்டிகல் 254ல விஷயத்தை மாத்தல. 254ல இதற்கு ஒரு மாற்றத்தையும் சொல்லியிருக்காங்களே, அதை யாருமே ஹைலைட்டே பண்ணலையோ. 254ல அழகா சொல்லிருக்காங்க, கன்கரண்ட் லிஸ்ட் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல பாதகமாக இருந்தால் மத்திய அரசுக்கு சாதகமாக தான் விஷயம் போகும்ன்றதையும் 254ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அரசமைப்பு சட்டம். அதே மாதிரி அதே அரசியலமைப்பு சட்டத்துல தான் மாநில அரசுடைய அதிகாரத்துல வந்து பங்கு நீ உள்ள போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவரையா எல்லாத்துலயும் வந்து உள்ள போடுறாரு. கூப்பிட்டோமா முதல் நாள் வந்து படிக்கிறாரு, ஒப்புதல் வாங்குறாரு. அதுல திராவிடங்கிற வார்த்தை இருக்கு, அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை இருக்கு, கலைஞர் கருணாநிதி. இதுதான் உங்களுடைய அதிகார போக்கு. இல்ல அது பிரச்சனை. அது வந்து ஒரசல் கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கும் இருக்க ஒரசல். இது வந்து செயல்பாட்டுல இருக்கு. ஒரசலுக்கு என்னங்க இருக்கு? குடியரசு தினத்துல கொடியேற்றி வச்சுட்டு என்னங்க பேசுறாரு அவரு? அது பேசுற விஷயம் அந்த இடத்துல நாட்டுல எவ்வளவு பேர் சுதந்திரத்துக்கு போராடி இருக்காங்க, அவங்கள பத்தி பேசுங்க. குடியரசா இந்த நாடு ஆவறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்குன்னு பேசுங்க. ரத்த சிந்தனை பேசுங்க. அதை விட்டு அரசியல் பேசு. அதை தாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு. அந்த லைனை நீங்க கோட் பண்ணவே மாட்டீங்கல்ல. யூ ஆர் நாட் எ பொலிட்டீஷியன் சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட். பொலிட்டீஷியன் எப்படி வேணுமோ பேசுவாங்க மேடம். அது இப்படி பேசுவாங்க, நாளைக்கு இப்படி பேசுவாங்க, நாளைக்கு இந்த கட்சி கூட்டணி தருமம்பாங்க, நாளைக்கு கூட்டாட்சி தத்துவம் மண்ணாங்கட்டி 1008 பேசுவாங்க. ஆனா நீங்க ஆளுநர் இவங்களை வந்து நீங்க ஒரு ஆங்கர் மாதிரி மேடம். நானும் சாரு என்ன வேணுமோ பேசுவோம். ஆனா எங்களை வழி நடத்துற தகுதிக்கு தான் நீங்க ஆங்கரா உட்காந்துருக்கீங்க. சார் நீங்க பேசுற வர தப்பு, அப்படி நீங்க எனக்கு வார்ன் பண்ணணும். சார் இதுக்கு மேல நீங்க அலோவ் பண்ண முடியாது, நீங்க வரமுறை பெரிய பேசுறீங்க அப்படிங்கிற கேட்கிற இடத்துல நீங்க இருக்காம நீங்களும் எங்களோட சேர்த்து கூத்தடிச்சா எப்படி? அது வர்ற கெஸ்டோட சேர்ந்து நீங்களும் நீங்க எப்படி பொலிட்டிக்கல் பேசுவீங்க? ஆளுநர் வந்து பொலிட்டீஷியன் கிடையாது. நீங்க நடுநிலைமையோட ஒரு விஷயத்தை வந்து ஒரு மந்திரி வர்றாரா அவரை பதவி பிரமாணம் பண்றது, இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறாங்க. அதை விடுத்துவிட்டு நீங்க டிராவர்ல போட்டுக்கிட்டு பூட்டி வச்சுக்கிட்டு செவனேன்னு சுத்துறதுக்கெல்லாம் கிடையாது. இது என்ன விளையாட்டு விஷயமா? இது நீங்க ஆளுநர் நைட்டு 2 மணிக்கு எப்படி மேடம் ஒரு கட்சி தலைவர் உங்க வீட்டுல வச்சு பாத்தீங்க? இதெல்லாம் நீங்க தெரியாத, இதெல்லாம் நீங்க தெரியாத, நான் இதை அலோவ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் தெரியாத விஷயங்கள். நீங்க உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில எல்லாம் பேசக்கூடாது. ஆளுநர் மாளிகை வாசல்ல பிரஸ் மீட் அதெல்லாம் நம்ம பேச முடியாது. தப்பா நான் பேசிருந்தா இவங்கள வழக்கு போட்டுட்டோம். அது 2 மணிக்கு எப்படி அவர் வீட்டு வாசல்ல ஒரு பொலிட்டீஷியன் லீடர்? அதெல்லாம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இல்ல. நம்ம இதுக்குள்ள பேசலாம். இது மாநில அரசுக்கு இப்ப இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது ஆளுநரின் அதிகாரம் பற்றிய ஒரு விஷயமாக இருந்தா கூட அது மறைமுகமாக மத்திய அரசு மீதான ஒரு விஷயமா தானே. மத்திய அரசுக்கு தானே இது ஒரு பெரிய பின்னடைவாகவும் நெருக்கடியாகவும் மாறக்கூடிய கிடையாது. இது நாள் வரையும் முன்னாடி சொன்ன மத்திய அரசுக்கு தான் இல்லைங்க. இது நாள் வரையும் அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாங்களோ அந்த அதிகாரத்தை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அவரால் அதிகாரம் மீறி செயல்பட முடியாதுங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க. அவரால் அந்த அதிகாரத்தை மீறி செயல்பட இல்ல எந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சம்பந்தப்பட்ட அது வந்து அவங்க பயன்படுத்துற வார்த்தைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதாவது as early as possible மாதிரி அவர் வச்சிருக்காரு. அவருடைய வேந்தர் பதவி வழக்கத்துக்கு அவர் வந்து வேற யாருன்னா உள்ள வந்துடக்கூடாதுன்னு அந்த சட்டசபையை பற்றி அந்த சட்டத்தை அவர் நிறுத்தி வைக்கிறார். முர்முக்கு அனுப்புறன்னு சொல்றாரு. மேதகம் ஆளுநருக்கு ஜனாதிபதிக்கு அம்புறன்னு சொல்றாரு. சரிங்களா? இப்போதான் அவங்க வந்து ஒரு டைம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டைம் கோடுன்றது இப்போதான் வந்திருக்கு. இனிமேல் அதை பண்ண முடியாது. இவர் இல்லை, எந்த ஆளுநரும் இனிமேல் பண்ண முடியாது. ஒரு டைம் கூட இது வந்து பில் பாஸ் பண்ணாதான் இவங்க அடுத்த டிவிஷன் பெஞ்சு 5 பேர் அமர்வு போறாங்க. இப்ப மத்திய அரசே இவரை திரும்ப பெற வேண்டிய இடத்துக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஏற்கனவே பன்வாரி சொல்லிட்டாங்க. இப்ப ஆளுநரையே நீங்க வந்து ஒரு எப்பயுமே உங்க திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆளுநரை ஒரு பகடைக்காயா ஒரு அரசியல்வாதியா நான் முன்னாடி சொன்னதாங்க. எல்லாருமே சுஜித் பர்னாலா மாதிரி வேணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அது பண்ண மாட்டாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் யூஸ் பண்றாரு. ஒண்ணு இப்போ வந்து ஆளுநர் உரையில் வந்து நண்பர் சொன்னார் ஆளுநர் உரை படிக்காமல் அவர் போயிட்டாருன்னா, ஆளுநர் உரை தமிழ்நாடு அரசு கொடுத்ததை ஆளுநர் செக் பண்ணிட்டு அந்த சட்டசபையில் படிக்கணுன்றது மரபு, சட்டம் கிடையாது. மரபு வேற, சட்டம் வேற. அந்த ஆளுநருக்கு அதை படிக்க விருப்பம் இல்லைன்னா அவர் விட்டு படிக்கலாம். மரபு தான் அது, படிச்சாகணுன்றது மரபு. இந்த ஆளுநர் இதை படிச்சே ஆகணும் அப்படின்னு சட்டம் கிடையாது. அது இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க. அவருக்கு அது உடன்பாடு இல்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா? 2 நாள் 48 கொலை நடக்குது.
சிந்தடிக் ட்ரக்ஸ் எங்க ஃபுல்லாலும் கிடைக்குதுன்றது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க ஓடிட்டு இருக்கு. ஆவனா பாக்குறவங்க இப்ப என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? சரி சார். அப்ப அந்த வரிய இப்ப தீர்வு என்ன ஆச்சு கடைசி? அதாவது சட்ட வல்லுநர்களோட நாங்க ஒவ்வொரு மசோதாவையும் 6000 அப்படிலாம் சொன்னாங்களே. இப்ப என்ன தீர்வு? எது இல்லையோ அங்கேயே தீர்வு இல்ல. இது வந்து வேறங்க. இது வந்து முடிக்கப்பட்ட தீர்ப்பு இல்ல மேடம். இது வந்து ஃபைனலைஸ் தீர்ப்பு கிடையாது மேடம். இன்னும் மத்திய அரசு வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அது முழுசா உள்வாங்கி படிப்பாங்க. இது வந்து மத்திய அரசையே நீங்க தொடர மாதிரி இதுல ஒரு தீர்ப்புல இருக்கிறதுனால இதை வந்து 5 பேர் கொண்ட அமர்வோ 7 பேர் கொண்ட அமர்வோ போவாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து சட்டத்தை மதிக்கிற மாதிரி நீதிபதியை வந்து சட்டம் தான் எங்களுக்கு பெரிய கண்கள் மாதிரிலாம் நண்பர் பேசினாரு. செந்தில் பாலாஜி அவரு நீங்க பதவி விலகுங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கேட்கறதுக்கு என்ன ஜாமீனுக்கு கேட்கறது அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நானு, எப்படி நீங்க எப்படி நீதிபதிகள் என்ன பதவி விலக சொல்ல முடியும்? அப்படி சொல்லவே இல்லை. ஏங்க நீங்க போய் நீங்க தரவுல எடுத்து பாருங்க. நீங்க போய் நீங்க வேற உங்க பேப்பரே எடுத்து பாருங்க. இப்பயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த தீர்ப்புமே அமைஞ்சிருக்கு. இதுதாங்க. இல்லங்க நான் உடன்படுறேங்க. தீர்ப்புக்குள்ள நீதிபதிகளோட தீர்ப்பு நம்ம விமர்சிக்க கூடாதுங்க. கான்ஸ்டிடியூஷன் படி நம்ம விமர்சிக்கலங்க. நீங்க நீதிமன்றம் சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்திங்க பாருங்க. இந்த மசோதா வந்து பில்ல பாஸ் பண்ண சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததுனால திமுக ஒரே நாள்ல சுத்தமாயிட்டாங்க. எந்த ஊழலும் இல்ல, அவங்க மேல எந்த வழக்கு இல்ல, அவங்க தமிழ்நாட்டுல தேனும் பாலையும் ஓட வைக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறீங்களா? அதுதான் தவறு சார். இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடியாக இந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு தமிழகம் ஏற்கனவே வந்துருச்சு மேடம். பன்வாரிலால் புரோஹித்துக்கு கொடுத்துட்டாங்க பஞ்சாப்ல. இது நீங்க புதுசா நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்ததுனால. உடனடியாக பண்ணணும். அது ஃபைனலைஸ் கிடையாது. அது ஃபைனலைஸ் கிடையாது. இது தீர்ப்பா வந்திருக்கு. அது வந்து இறுதி கிடையாது. இதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. இப்ப டாஸ்மாக் வழக்கே எடுத்துப்போம். டாஸ்மாக் வழக்குக்கு எவ்வளவு பெரிய குட்டு நேத்து நறுக்குன்னு கொட்டினாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இங்க பட்டியலிட்டு நாங்க வந்து கிளியரிங் கொண்டு வரோம். சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இதை வந்து வேறு மாநிலத்துக்கு மாத்துறீங்க. எதுக்கு வேறு மாநிலத்துக்கு மாத்துறீங்க? நீங்க ஜெயலலிதா அவர்களாச்சும் இங்கே ஊழல் செஞ்சாங்க, அதனால வேறு மாநிலத்துக்கு மாத்துன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. இங்க நீங்க தானங்க ஆட்சி செய்றீங்க. அப்ப இங்க இருக்க கூட நீதிபதி மேல ஒரு நம்பிக்கை இல்லையா? சேர்த்து உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்கணும் தான் நாங்க கேட்டோம். உச்ச நீதிமன்றத்துல எல்லாம் அது வந்து அடுத்த கதை. ரெண்டாவது கதை என்ன கேட்டாங்கன்னா, தமிழ்நாட்டுல நடக்காம வேறு மாநிலத்துக்கு மாத்தணும்னா உச்ச நீதிமன்றம் பட்டியலிடுது. ரூலிங் பார்ட்டி டிஎம்கே நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ டிஎம்கே மந்திரி மேல நீங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஒருவேளை வந்து இங்க வந்து திமுக அரசு உங்களுக்கு ஃபேவரட்டா செஞ்சுட்டு நாளைக்கு தத்து குத்துருங்க. திமுக தத்து குத்துருங்க தயவு செய்து. இவ்வளவு உத்தம இருக்கலாம். 13 பேர் மேல கத்தி தொங்கிட்டு இருக்குங்க. சிங்கார கலெக்டர் இதுல திமுகவுடைய அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் மேல கட்சி தொங்கிட்டு இருக்கு. சரிங்களா? எப்ப தீர்ப்பு வந்தாலும் அவர்கள் மந்திரி பதவி இழக்கணும், எம்எல்ஏ பதவி இழக்கணும். இப்ப என்னவா இருக்க முடியும் இந்த விஷயத்துக்கு? ஏன்னா இப்ப தொடர்ச்சி அடுத்த அவரு நான் ஒரு பதிவு சொல்ல முடிச்சேன். ஆளுநரை திரும்ப அவர் கேட்டதுக்கு ரெண்டு பதிவு சொல்லணும். கான்ஸ்டிடியூஷன் மதிக்கிற ஆளு தான் இந்த டிஎம்கே சேர்ந்தவங்கன்னா நீங்க அருமையான ஒரு இது வச்சுக்கீங்க. நீட்டை மதிக்க மாட்டேன்றீங்க. இன்னைக்கு வெறும் நீட்டை வச்சு படம் ஓட்டுறீங்களா? இல்ல இப்ப அனைத்து கட்ட கூட்டம் கூட்டுறீங்க, மறுபடியும் நீட்டுக்கான தீர்மானம் பண்றீங்க, எல்லாம் படம் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களா? சுப்ரீம் கோர்ட் போங்க. நாங்க எல்லா எலியும் சொல்றோம்ல, எப்படி போவாங்க? நறுக்குன்னு கொட்டும் சுப்ரீம் கோர்ட். பண்ண சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் தான். அதுக்கு ஒரு வழி வகுக்குறாங்க. கொட்டுவாங்க. எப்படி கொட்டுவாங்கன்னா, நாங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல 27 மாநிலம் ஏத்துக்குச்சு, 8 யூனியன் பிரதேசம் ஏத்துக்குச்சு. நீங்க மட்டும் தான் ஏத்துக்க மாட்டேன்றீங்கன்னு ஒரு கேள்வி வைப்பாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டதுனால ஒரு விஷயம் சரி கிடையாது. அது கிடையாதுங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? நான் நீதிபதியை மதிக்கிறோம் அப்படி சொல்றீங்க. இன்னொன்னு சொல்றேன், கச்சத்தீவுக்கு சொல்றேன். கச்சத்தீவுக்கு என்னென்ன கூத்தடிச்சாங்கன்றது இங்க பதிவு செய்யணும். அப்பதான் வந்து மக்களுக்கு புரியும். மேற்கு வங்கத்துல ராயின்னு ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கார் மேற்கு வங்கத்துல. அப்ப நேரு அவர்கள் வந்து இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கப்ப ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதியை பாகிஸ்தான் கொடுக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டு கொடுக்க முடிச்சுட்டு அவர். அப்ப ராய் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு. இது என்னோட ஆளுமைக்கு உட்பட்டது, நான் முதலமைச்சராக இருக்க இடத்துல எங்களை கேட்காம நீங்க ஏன் கொடுப்பீங்க? போய் அது கோர்ட்ல போயிட்டு அது டிக்ளைன் ஆச்சு. இங்க நாடாளுமன்றத்துல கச்சத்தீவை கொடுக்க போறது இந்திரா காந்தி தீர்மானம் எழுதினாங்களா? இங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை விட்ட கேள்வி கேட்டாங்களா? இப்ப புதுசா ஒரு படம் மாண்புமிகு முதலமைச்சர் ஓட்டுறாரு. செழியன் எங்களுக்கு கேள்வி எழுப்பினாரு. நாங்க மறுநாளே அனைத்து கட்சி கூட்டணும், தீர்மானத்தை போட்டோம். தீர்மானத்தை போட்டீங்களா? உடனே கேஸ போட வேண்டியதானே? ஏன் கேஸ போடல? அன்றைக்கு இதுக்கு கேஸ் போட்டது யாரு? ஜனசங்கத்தை சேர்ந்த தமிழக பாஜக தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி. அன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுறது யாரு? கச்சத்தீவு கொடுத்த தப்புன்னு மாண்புமிகு முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய். இவன் என்ன படத்தை அப்படியே ஓட்டுறாங்க, தூக்கி கொடுத்துட்டு
இப்ப ஈழத்தமிழர் போடு என்ன பண்ணாங்க 143 கோடி மக்கள் 140 இப்ப இதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. இது வந்து ஆளுநர் மீது தேவையில்லாம இப்ப அவரை வந்து அரசுக்கு எதிராக செயல்பட வச்சு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியவே ஆளுநர்களுக்கே கொடுக்குறீங்களா? தொடர்ந்து மத்திய அரசு கொடுக்குதா? ஏன்னா காங்கிரஸ் மேல வைத்த குற்றச்சாட்டு இப்ப பிஜேபி மேலையும் அதே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஆளுநர் துணைநிலை ஆளுநருக்கு 2 டிஃபரெண்ட் இருக்கு. ஆளுநர் வந்து இங்க சட்டசபையில வந்து நீங்க கொடுத்து அமைச்சிங்கன்னா அது 3 ரூபா ஒன்று அவர் ஏற்றுக்கணும், இல்லை திருப்பி அனுப்பணும், ஜனாதிபதிக்கு அனுப்பணும். அதுக்கு கால நிர்ணயம் முன்னாடி கிடையாது. இப்போ கால நிர்ணயம் கொடுத்துருக்கீங்க, முடிஞ்சுதா? துணைநிலை ஆளுநர்னா சட்டசபையிலையோ இங்கே என்ன பண்ணாலும் அதற்கு பர்மிஷன் அவர் தான் சைன் பண்ணணும். இன்றைக்கி வந்து புதுச்சேரி ஆகட்டும், டெல்லியில் முன்னாடி இருந்தாலும் துணைநிலை ஆளுநர் தான் சைன் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கு அதிகாரத்துக்கு என்னவோ அதை தான் அவங்க செய்ய முடியும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் வந்து துணைநிலை ஆளுநர் மாதிரி செயல்பட முடியாது. அவர் இங்க எந்த ஒரு சட்டமானாலும் எந்த தீர்மானாலும் எந்த நிதி ஒழுங்கு சம்பந்தப்பட்டது இவர் கையெழுத்து போன்ற அவசியம் கிடையாது. அவருடைய வேலை நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி அதை சட்டமாக்குன்னா கையெழுத்து ஆளுநருக்கு இருக்கு. இல்ல சார், ஆளுநர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்த ஒரு விஷயம் ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து வரும்பொழுது இல்ல 2வது தடவை அனுப்புனாலும் அதை வந்து எந்தவித இது ஆக்ஷனும் இல்லாம அதை வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அது இல்லை அப்படின்னு இனி இல்லைன்னு இப்பதான் சொல்லிருக்கீங்க. இதனால வரை இல்லை நீ சொல்ல முடியுமா? இல்லைன்றத சொல்லி தான் இப்ப இல்ல மேடம், அதுதான் மேடம் இப்ப பெரிய பிரச்சனையே. இப்ப அதுதான் மேடம், இப்ப as soon as possible அங்க இருக்குதுல்ல, அது இல்லன்னு இப்ப வந்து நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க. இத வந்து மத்திய அரசாங்கமும் மற்ற மாநில அரசாங்கமும் கொண்டு போய் நிறுத்திட்டாரா அப்படின்றதுதான் கேள்வி. இவ்வளவு நாள் இத வந்து இந்த மாதிரி ஒரு வரம்பே இல்லாத இருந்த விஷயத்த டிலே பண்ணி இப்ப அந்த இடத்துல கொண்டு போய் டிலேவே கிடையாது மேடம். இது நல்லா கேளுங்க. எல்லாம் முன்னாடி சொன்னதுதான். எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் சம்பந்தப்பட்டது தான் அந்த கோடு ஃபுல்லா. அந்த 9 மசோதாக்களும் வேந்தர் சம்பந்தப்பட்ட மசோதா தான். அதுக்கு அவரு எப்ப ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியும்னா அவரால் முடியாத பட்சத்து தான் அவர் அனுப்ப முடியும். அது வரையும் அனுப்ப முடியாது. அது மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்ப நீட்டுக்கு அமைச்சா ஜனாதிபதி மாநிலம் திருப்பி வந்துருச்சா, நீட்டுக்கு விலக்களிக்க முடியாது முடிச்சிட்டாங்களா, இப்ப மறுபடியும் நாங்க சட்ட போராட்டம் பண்றோம்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாதனால தான் அவர் அனுப்ப முடியும். தவிர இது உடனடியே நாங்க வந்து இப்ப வந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். இப்ப உடனடியா நிதி மசோதாக்கு அவங்க கையெழுத்து போட்டே ஆகணும். அதுல எந்த மாற்றம் இல்லை. நிதி மசோதா போட்டீங்கன்னா உடனே கையெழுத்து போட்டு வெளியில வந்துடும். நீங்க சொன்ன மாதிரி எல்லா மசோதா 22 மசோதா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வரப்ப 12 மசோதா உடனுடனே கிளியர் பண்ணி அமைச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10 மசோதால 9 மசோதா சுத்தி பல்கலைக்கழக வேந்தர். அந்த வேந்தர்னு அவருடைய அடிமனையிலே நீங்க போய் கை வைக்கிறீங்க. அவருடைய அடிமனையில் அவர் அதிகாரத்தை கொடுத்துற விருப்பப்பட மாட்டேன்றாருன்னு அப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம. அது வந்து ஏன் பண்ணா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பண்றதா அவரும் பண்றாரு. அது ஜனாதிபதிக்கு அவர் அமைச்சு வைக்கிறாரு. அதுக்கான காலக்கெடுல ஆளுநருடைய அது பர்சனலான அவருடைய பர்சனல் கிடையாது. அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆர்டிகல் 200 படி அவருக்கு அந்த கால நிர்ணயத்துக்கான எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்தது. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல, 90 நாட்களுக்குள்ள நீங்க அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் வந்து மத்திய அரசு வந்து அப்பீல் போகாம இருந்தாதான் சட்டமாகும். ஆனா சட்டமாகணும். அது இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் மத்திய அரசு வந்து இதுக்கு வந்து ரிவ்யூ போறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.